வயநாடு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் மனசில் வரக்கூடியது நிலச்சரிவாக இருக்குது. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி நமக்கு என்ன நினைவுக்கு வரும்னா அதனுடைய இயற்கை அழகு நினைவுக்கு வரும். ஆனால் 2024ஆம் ஆண்டு நடந்த அந்த நிலச்சரிவில் சிக்கி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த அந்த துயரமான சம்பவத்திலிருந்து இன்னமும் முழுசாக கேரளாவை சேர்ந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வெளிவராத நிலையில் இப்போது அடுத்த ஒரு சம்பவம் அதே வயநாட்டில் இதற்கு முன்னாடி நடந்த அதே முண்டக்கை அந்த பகுதியை ஒட்டியே நடந்திருக்கு. இதுவும் ஒரு நிலச்சரிவு தான். ஆனால் இந்த நிலச்சரிவு இயற்கையான முறையில் நடந்த ஒன்று கிடையாது. இது செயற்கையாக மேன்மேட் டிசாஸ்டர், மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேரிடர், ஒரு பேரழிவு அப்படிங்கிற விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கு. இந்த விமர்சனத்தை முன்வச்சதே அந்த மாநிலத்தினுடைய முதல்வரும் அந்த மாவட்டத்துக்குரிய மாவட்ட ஆட்சியரும் தான் முன் வச்சிருக்காங்க. என்ன பின்னணி அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கேரள மாநிலம் வயநாட்டில் ஒரு முக்கியமான சாலை சுரங்கப்பணி திட்டம் போயிட்டு இருக்கு. அதாவது அனகம்பொயில் கல்லாடி மேப்பாடி அப்படிங்கிற இந்த சுரங்கப்பணி திட்டத்தில் கோழிக்கோடு வயநாடு இந்த 2 மாவட்டங்களையும் இணைக்கக்கூடிய சுரங்க வழி சாலை அமைக்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு. இந்த பணி தொடர்பாக தான் வயநாட்டு பகுதிக்குட்பட்ட ஒரு மீனாட்சி மேம்பாலம் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில் இந்த பணி நடந்துகிட்டு இருக்கிறப்ப இப்படி ஒரு விபத்து அரங்கேறி இருக்கு. கிட்டத்தட்ட 18 பேருக்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் வாகனத்தில் தொழிலாளர்கள் அழைச்சிட்டு வந்து வேலை செய்ய வச்சுருக்காங்க. அப்போ தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த வீடியோ சமீபத்தில் வெளியாகி பார்க்குற எல்லாரையும் பதைக்க செய்தது. அந்த வீடியோவில் பேருந்துக்காக சிலர் காத்திருக்கிறாங்க. அந்த பகுதியை சேர்ந்த சிலர் அங்கே இருக்கிறாங்க. தொழிலாளர்கள் அங்கே போயிருக்காங்க. ஜேசிபியிலிருந்து டேங்கர் லாரியிலிருந்து சில வாகனங்களும் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கு. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பதறாங்க. என்னமோ நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்குறாங்க. அப்புறம் மெல்ல ஒரு மலையே இறங்கி நடந்து வர்றது மாதிரி இந்த மலைச்சரிவுங்கிறது நடக்குது. அப்போது இது என்ன ஏதுன்னே புரியாமல் எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அதில் ஒருத்தர் தன் கூட இருந்த ஒரு பெண்ணை பாதுகாக்கிற அந்த கடைசி காட்சியும் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த டேங்கர் லாரி மிக வேகமாக அந்த மண் சரிவில் அடிச்சுட்டு வரப்பட்டு இந்த மக்கள் மீது மோதிர சம்பவங்களையும் பார்க்க முடிந்தது. அதில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அல்ல அப்படின்னாலும் அதில் பாதிக்கப்பட்டது புலம்பெயர் தொழிலாளர்கள். குறிப்பாக பீகாரிலிருந்தும் ஜார்க்கண்டிலிருந்தும் மத்திய பிரதேசத்திலிருந்தும் அழைத்து வரப்பட்ட கூலி தொழிலாளர்கள் தான் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே 18 பேர் குறைவான எண்ணிக்கையில் இருந்ததுனால இது பெரிய அளவிலான பாதிப்பாக இது மாறலை அப்படிங்கிற விஷயமும் ஒரு தற்காலிக ஆறுதல் தரக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த 3 மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழப்பு எண்ணிக்கைங்கிறது அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 18 பேர் அங்கே அழைச்சிட்டு போகப்பட்டிருக்காங்க. இதில் 2 பேர் 3 பேர் வரைக்கும் இறந்து விட்டதாக தகவல் வெளியாகிருக்கு. 8 பேருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருதுன்னா அந்த 7 பேரோட கதி என்ன அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்படுது. அந்த 7 பேர் மாயமாயிருக்காங்கன்னா அவங்களை எப்போ மீட்க போகிறோம், அவங்களுடைய நிலைமை இனிமேல் என்னவாக இருக்குங்கிற ஒரு பதைப்பும் பரிதவிப்பும் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஏற்பட்டிருக்கு. அந்த கூலி தொழிலாளர்களுடைய தற்காலிக கூடாரங்களும் இதில் அடித்து செல்லப்பட்டிருக்கு. அதில் அந்த விபத்தை நேரில் பார்த்தவர் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு பஸ்ஸுக்காக காத்திருந்தோம். அப்போ திடீர்னு அங்கிருந்து சத்தம் கேட்டுச்சு. காதே கேட்க முடியாத அளவுக்கு ஒரு சத்தம் அது கேட்டுச்சு. அந்த சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த உடனே அங்கங்கே மண் சரிவு ஏற்பட்டுச்சு. திடீர்னு பார்த்தா பெரிய அளவில் மண் சரிஞ்சு வரதை பார்த்துட்டு அங்கேருந்து நான் ஓடிட்டேன். அங்கே பேருந்தில் நின்றுட்டு இருந்த பேருந்துக்காக காத்திருந்த எல்லாத்தையும் நான் சொன்னேன், இங்கே நிற்காதீங்க, ஓடிடுங்க, தப்பிச்சிருங்க, மழை மண் சரிவு ஏற்படுது அப்படின்னு நான் எச்சரிச்சுக்கிட்டே ஓடினேன். அதனால் பலரும் அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த மீனாட்சி பாலம், அந்த பாலத்தில் நின்றுட்டு இருந்தவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்க ஆற்றுல விழுந்தாங்களா அல்லது மண் சரிவில் மாட்டிக்கிட்டாங்களாங்கிறது தெரியல. ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற யாருக்கும் பெரிய அளவில் இதில் பாதிப்பு ஏற்படலை. அவங்களுடைய இல்லம் வீடுகள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்த நபர் சொல்கிறாரு. அந்த காட்சிகளும் இப்போ பெரிய அளவில் வைரலாகிட்டு வருது. இதில் அரசு சார்பாக ஆய்வு மேற்கொண்டு அரசு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, முதல்வர் என்ன சொல்கிறாங்க, அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சம்பவம் நடந்ததே இயற்கையால் கிடையாது,
மனிதர்கள், குறிப்பாக இந்த டெண்டர் எடுத்து செஞ்ச இந்த கான்ட்ராக்டரால் வந்த பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. அந்த பில்டிங் நிறுவனம் தான் இதுக்கு பொறுப்பேற்கணுங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அகழாய்வு, இந்த ஒரு பணிக்காக மண் தோன்றுறாங்க இல்லையா, அந்த தோன்றின எல்லா மண்ணையும் அந்த கட்டுமான பணி இடத்துக்கு அருகிலேயே வச்சுருந்தாங்க. அது குவிஞ்சு ஒரு மலை மாதிரி அது தனியாகிடுச்சு. அந்த பகுதி மக்கள் எல்லாருமே புகார் கொடுத்த பிறகும் கூட மாவட்ட ஆட்சியர் ஜூன் 20ஆம் தேதியே அதை அகற்றுங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்திருந்தாரு. ஆனாலும் அதை அந்த கட்டுமான நிறுவனம் செவிசாய்ச்சி கேட்கல. இவருடைய மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவையும் அவங்க மறுத்திருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டை மாவட்ட ஆட்சியரும் சொல்றாரு, அமைச்சரும் சொல்றாரு, முதல்வர் தரப்புலையும் சொல்லப்படுது. இது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு கேரள முதல்வர் வி.டி. சதீஷன் கூறியிருக்காரு. ஆல்ரெடி வயநாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தால் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கு கேரளா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள். அப்படிங்கிறப்ப அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுருக்க வேண்டாமா? இன்னொரு முக்கியமான பணியை அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே பண்ணும் பொழுது கூடுதல் கவனத்தோடு அல்லவா இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்படுது. இதில் அந்த கட்டுமான நிறுவனம் சார்பாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விஷயத்தையும் முழுமையாக கையாண்டோம், நாங்கள் ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு தான் செயல்பட்டோம், எங்களால் இந்த விபத்து நடக்கலை, கட்டுமான நிறுவனத்தாலேயோ கட்டுமான பணியாலேயோ அந்த விபத்து நடக்கலை, மாறாக அப்பொழுது பெய்த கனமழையால் தான் அந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததுனால இந்த கேரள பகுதிக்கு கடுமையான மழை இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி எச்சரிக்கை விடுத்திருந்ததுனால திங்கட்கிழமையோடு இந்த பணிகளை முடித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இதற்கு பின்னணியில் நிறுவனத்தினுடைய அலட்சியம்தான் காரணமாக இருக்குது அப்படின்னு அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களே குற்றம் சாட்டுறாங்க. நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் வந்தோம், நீங்கள் இவ்வளோ பெரிய அளவில் மண்ணை குமிச்சு வச்சுருக்கீங்க, இந்த மண்ணே பிரச்சனையாக மாறும்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம், அவங்க கேட்கலை அப்படிங்கிற ஒரு புகாரையும் அந்த மக்கள் வைக்கிறாங்க. அந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 42 குடும்பங்களில் 140க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்துட்டு வந்தாங்க. அவங்களுடைய நிலைமை என்னங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அதற்கு நம்ம விசாரிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம நிருபர் சார்பாக பேசும் பொழுது அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாதுகாப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்வி வளாகத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவங்களது உடைமைகள், வீடுகள் இதுதான் சேதமடைந்திருக்கு, அதை சீர் செய்யும் பணியும் நடந்துட்டு வருது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த 140 பேருக்கும் மேற்பட்ட மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாலும், தொழில் செய்ய அடுத்த வேளை வைத்த கழுவுறதுக்காக தனது குடும்பத்தை ஊரில் விட்டுட்டு பஞ்சம் உழைக்க வந்த கூலி தொழிலாளர்களுடைய நிலைமை என்னங்கிறது தான் பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. பல இடங்கள்லையும் பாதிக்கப்படுறது இவங்களாக தான் இருக்காங்க. இங்கே திருவள்ளூரில் நடந்த அம்மோனியா விபத்தில் கூட பாதிக்கப்பட்டது வடமாநில தொழிலாளர்கள். அவங்க அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் தானே இப்படி ஒரு தொழிலுக்கு வராங்க. வரக்கூடியவங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது அந்த கட்டுமான நிறுவனத்தின் முதல் பொறுப்பு. அதற்கடுத்து உரிய வரைமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்படுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்க வேண்டியது அந்தந்த மாநில அரசுகளுடைய பொறுப்பும் தானே அப்படிங்கிற கேள்விகளும் எழத் தொடங்கியிருக்கு. இந்த நிலையில் அந்த திலீப் பில்ட்கான் அப்படிங்கிற அந்த நிறுவனம், அந்த திலீப் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த நிறுவனத்தினுடைய பின்னணிகள் குறித்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த திலீப் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், திலீப் பில்ட்கான் நிறுவனம்ங்கிறது மத்திய பிரதேசத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய மிக சக்தி வாய்ந்த நிறுவனத்தில் ஒன்றா இருக்குது. அது இந்திய அளவில் பல கட்டுமான பணிகளையும் சாலை பணிகளையும் மேற்கொண்டு வருது. இந்த நிறுவனம் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் இதன் மீது பலவிதமான புகார்களும் குற்றச்சாட்டுகளும் இருக்குது. கடந்த 2022-23 காலகட்டத்தில் இந்த திலீப் பில்ட்கான் நிறுவனம் மீது பல புகார்கள் வந்திருக்கு. அதில் முக்கியமான ஒரு புகார் என்ன அப்படின்னா, இவங்க லஞ்சம் கொடுத்து டெண்டரை வாங்கியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, சென்னை பெங்களூர் அதிவிரைவு சாலை பணிக்காக NHAI அதிகாரிகள்கிட்ட பெரிய அளவில் பணம் கொடுத்துருக்காங்க, லஞ்சமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற புகாரில் CBI வழக்கு பதிவு பண்ணி NHAI அதிகாரிகளையும் இந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளையும் கைது பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து ED இந்த வழக்கில் உள்ள PMLA சட்டத்தின்படி நடவடிக்கை எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல் சொல்லப்படுது. இதற்கு மேலும் லஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இதில் இருக்கு. இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் திலீப் சூரியவன்ஷி, இவர் மீதும் சர்ச்சை இருக்கு. எப்படி அப்படின்னா, மும்பை பங்கு தரகர்கள் இடையிலான ஒரு முறைகேட்டு தொடர்பாகவும் இவர் பெயர் அடிபட்டிருக்கு. இதனால இந்த திலீப் சூரியவன்ஷியினுடைய இல்லங்களுக்கும் அலுவலகங்களுக்கும் கடந்த 2024 காலகட்டத்தில் IT அதிகாரிகள் ரெய்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட பல புகார்களை உள்ள ஒரு நிறுவனத்துக்கிட்ட தான் இந்த பணி ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதனுடைய பின்னணி என்ன? இது உண்மையிலேயே முறைப்படி தான் நடந்திருக்கா, அல்லது இங்கேயும் லஞ்சம் விளையாண்டு இருக்கா? இவங்க எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க கடந்த காலத்தில் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியதாக இருக்குது. இதில்
இன்னொரு கட்டமாக 160 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒன்று ஒடிசால இந்த நிறுவனம் ஒப்பந்தமாயிருக்கு. அங்கே ஒரு சாலை பணி திட்டத்துக்காக 160 கோடி ரூபாய் அளவிலான ஒரு ப்ராஜெக்டில் ஒப்பந்தமாயிருக்கு. இப்போ தானே கேரளாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ ஒடிசாவில் என்னவாகுமோங்கிற ஒரு பதட்டமும் அந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் அந்த ஒப்பந்தம் குறித்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் ஒடிசாவில் ஓடிட்டு இருக்கு. இதில் மாயமான நபர்களை தேடும் பணி 6 பிரிவுகளாக பிரிந்தெல்லாம் தேடிட்டு வராங்க. இதை தீவிரமாக தேடப்பட்டாலும் மோப்பனாய் உதவியுடனும் தேடப்படுறாங்க. யார் யார் எங்கெங்கே எந்த மாதிரியான சூழலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்தும் பேசிட்டு வராங்க. உறவினர்களோ அல்லது கூலி தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டவர்களோ யாரும் காயமாயிட்டாங்க அல்லது மாயமாக போயிட்டாங்க அப்படின்னா அது குறித்த தகவல்களை சொல்லுங்க அப்படிங்கணும் மாநில அரசு சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் உண்மையிலேயே யார் காரணம் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. அவங்க வைக்கக்கூடிய புகார் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மீது தான் அப்படிங்கிற புகார் இருக்குது. உண்மையிலேயே இதை செய்தது திலீப் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய அரைகுறையான வேலை காரணமாக அல்லது கவனக்குறைவு காரணமாங்கிறது ஒன்று. இன்னொன்று, அரசு அதிகாரிகள் உள்ளபடியே ஜூன் 20ஆம் தேதி சொல்லியும் அவங்க அதை செய்யலை அப்படின்னா அதற்கப்புறம் ஏன் அவங்க ஃபாலோ பண்ணலை? ஜூன் 20ஆம் தேதியே இந்த மண்ணை எடுங்க, குவிச்சு வச்சிருக்காதீங்கன்னு சொன்ன பிறகும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அதை ஏன் மாநில அரசு வேடிக்கை பார்த்தது அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குது. இதில் யார் குற்றவாளிங்கிறத தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பதில் என்ன? இனியும் இதை மாதிரியான புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் என்ன அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. ஒரு தவறிலிருந்து மனிதன் பாடம் கற்பான் அப்படிங்கிறது அடிப்படையாக இருக்கு. அந்த அடிப்படையில் இது 2வது முறையாக அந்த தவறு வயநாட்டிலே நடந்திருக்கு அப்படின்னா இனிவரும் காலங்களில் இந்த காலச்சூழலுக்கு ஏற்பையும் அங்கே இருக்கக்கூடிய மண் சார்ந்த சூழலுக்கு ஏற்பவும் அரசு என்ன விதமான நடவடிக்கை எடுக்க போகிறதுங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லோரும் மத்தியிலும் எழுந்திருக்கு. இனி இது போல ஒரு விபத்து நடக்காமல் இருக்க தான் அரசுகள் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.